இன்றைய வேத வசனம் எபிரெயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதைப் பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தேவன் இந்த மாதத்திற்கு வாக்களித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அநேகருக்கு இன்று அவசரம். தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் இப்பொழுதே கிடைக்க வேண்டும் என்கிற அவசரம். தேவன் சொல்லியிருக்கிறாரே, வாக்குத்தத்தங்களை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று. இப்பொழுது அநேக நாட்களாக ஜெபிக்கிறேன், ஒரு பதிலும் வரவில்லை என்று அநேகர் சொல்வதுண்டு. உங்களுடைய அவசரம் நியாயமானதுதான். ஆனால் தேவனிடத்தில் இருந்து பதில் வரவேண்டுமென்றால் வெறும் ஜெபம் வேத வசனமும் மாத்திரம் போதாது. தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும். இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, தேவனுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் செய்த பிறகு நிச்சயம் தேவன் வாக்களித்ததை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆம், தேவனுக்கென்று காணிக்கை அனுப்புவதோ ஜெபம் செய்வதோ தேவனுடைய விருப்பம் அல்ல. அதையும் தாண்டி நன்மைக்கு எதுவான் காரியங்களை செய்வதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. காணிக்கை செலுத்திவிட்டு இதயத்தில் மற்றவர்களை ஏளனமாய் நினைப்பது, உதவாமல் இருப்பது, கேடு நினைப்பது, பெருமையாய் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு ஜெபம் செய்கிறேன், பதில் கிடைக்கவில்லை என்று சொல்வீர்களானால் தேவன் பதிலளிக்க மாட்டார். எல்லாமே நன்மைக்கு எதுவான காரியங்களாய் இருக்க வேண்டும். எனக்கன்பானவர்களே, தேவனுக்கு விருப்பமானவற்றை செய்ய பிரயாசப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கென்று சொன்ன வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆனால் அதற்கு பொறுமை மிக முக்கியம். பொறுமையாய் இருந்து தேவனுக்கு விருப்பமானவற்றை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுமையாய் காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், பாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.